ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ வலைபேச்சில் இன்றைக்கி வந்து தலைவர் 173 படத்தை பற்றினா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அது உண்மையாகுமா அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் 173 பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து டைரக்டர் ஷங்கர் அவர்கள்கிட்ட வந்து அவங்க வந்து அணுகிருக்கிறதாகவும் அந்த டீம். ஸோ அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. அவரோட பேரும் வந்து இப்போ அடிப்படுது. அவர் வந்து ஒரு வில்லனாக போடலாம், ஒரு புதுமுகம், இது வரைக்கும் யாரும் வில்லனாக பண்ணாத ஒருத்தவங்க இந்த படத்தில் வந்து புதுசாக வந்து வில்லனாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் கிட்ட வந்து அந்த படத்தோடைய இயக்குனர் சிபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சஜஷன் கொடுத்ததாகவும் கமலஹாசன் அதுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டதாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்தோடைய ஹீரோயின் ரஜினி சாருக்கு பேர் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஷோபனால் ஆரம்பித்து சிம்ரன் மேடம் வரைக்கும் அவங்க பேசியிருக்காங்க. அதில் வந்து சிம்ரன் மேடம் வந்து மேபி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து பேட்டையில் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த பேர் நல்லா ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு அந்த பேர். ஸோ அதனால் மீண்டும் அவங்கள வந்து அந்த மேஜிக் ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேரை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னாக்கா சிபி அவர்களுடைய அந்த பிரச்சனை, அதாவது தெலுங்கு ப்ரொடியூசருக்கு இவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு படம் பண்ணுறதா இருந்தது. அதுக்கு அந்த பிரச்சனை தான் இதில் வந்து இவர் வெளியேற மாதிரி இருந்தது. அது இப்போ கமலஹாசன் தலையிட்டு அதேமாரி இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு ப்ரொடியூசர் சங்கம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தயாரிப்பாளர் சங்கம் வந்து பேசி சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தையில் அதை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிபி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அநேகமாக அவர் தான் மீண்டும் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாரு. ஸோ அவரே ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. பட் ரஜினி சார் சொன்ன ஒரு சில மாற்றங்கள், கதையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், ஸோ அதில் வந்து அவர் கொடுத்த சஜஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மீண்டும் அந்த ப்ராஜெக்டில் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்புட் கொடுத்து ரஜினி சார் இன்னொரு சிட்டிங் உட்காந்து கதை கேட்க போகிறாரு இந்த வாரத்தில். ஸோ ரஜினி சார் அதில் ஓகே பண்ணி அவருக்கு திருப்தி இருந்தால் மட்டும்தான் சிபி அவர்களை வச்சு இந்த படத்தை வந்து அவங்க டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்படின்னா அஸ்வத்துக்கும் இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சிபி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனல் அந்த கதை அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரஜினி சாருக்கு பெருசாக வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அநேகமாக அஸ்வத்துக்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்தாலும் இப்போ அடுத்தது சீக்கிரமாக இதுக்கான முடிவு எடுக்க போகிறாங்க. அதே போல் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கமலஹாசனும் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுவார். அதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது படத்தில் அந்த கதையில் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க வலைபேச்சில். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.